அப்பாவோட ஸ்கூல் பர்ச்சேசிங் லாஸ்ட் மினிட் வரைக்கும் ஓடிட்டு இருந்தது. நாங்க திங்கட்கிழமை நைட்டு கிளம்பி, செவ்வாய்க்கிழமை காலையில தான் வந்திருந்தோம். ஸோ வந்துட்டு அன்னைக்கு காலையில தான் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. மழை ரொம்ப பெய்தனால செப்பல் போட்டு வந்தா ஓகேனாங்க. அதுவும் பிளாக் செப்பல் பர்ட்டிகுலரான்னு சொல்லியிருந்ததுனால, அவள்ட்ட அது கிடையாதுங்கனால அந்த பர்ச்சேசிங் வேற இருந்தது. ஸோ நைட்டோட நைட்டா போய் வாங்கிட்டு, மறுநாள் காலையிலேயே தோசைக்கு நினைக்க போட்டிருந்தா. நமக்கு தான் தோசை மாவு இல்லைன்னா வேலை ஓடாதுங்கிறதுனால போட்டிருந்தா. அது சம்பவம் பண்ணிட்டு தண்ணி கொஞ்சம் அதிகமாக ஊற்றிட்டதுனால என்ன முதல்ல நல்ல சிதறல். நான் மற்ற சுத்து வேலையெல்லாம் பார்த்துட்டு திரும்ப ஒரு வேலைக்கு இரு வேலையா எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு, மேடம் அதுக்குள்ளே குளிக்காமையே வந்துட்டு பேக்கெல்லாம் போட்டு ஸ்கூல் போகணும்னு அரைச்சிட்டு இருந்தா. 9:30க்கு தான் அவளுக்கு அன்னைய தினத்துக்கு ஸ்கூலாக இருந்தது. ஏன்னா மேடம்க்கு வந்து வெல்கம் பார்ட்டி இன்னாக்ரேஷன் ஃபங்க்ஷன் வேறு சொல்லியிருந்தாங்க. நான்லாம் இன்னாக்ரேஷன் ஃபங்க்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா காலேஜில் தான் பார்த்துருக்கேன். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரீகேஜி எல்கேஜிக்கெலாம் இன்னாக்ரல் ஃபங்க்ஷன்னு. ஸோ ஃபோட்டோஸ்லாம் நல்லபடியாக எடுத்துகிட்டு இவங்களெல்லாம் உட்கார வைக்கிறதுக்குள்ளே போதும் நைட்டு. பாப்பா கொஞ்ச நேரம் அமைதியாகவே உட்காந்துருந்தா. பட் மற்ற கிட்ஸ் எல்லாம் விளாட்றத பார்த்தோன்னே அவளுக்கு ஓவர் குஷியாயிட்டு, ஸோ மற்ற பிள்ளைங்களோடயே சேர்ந்து இவ்வளோ நல்லா ஆடிக்கிட்டு வச்சுக்கிட்டு இருந்தா. நம்மலாம் வந்துட்டு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு முன்னாடி பெரிய குட்டி குட்டி ஃபோட்டோகிராஃபர், வீடியோகிராஃபர்ஸ்லாம் நிறைய இருந்தாங்க. எல்லாமே எல்கேஜி அண்ட் ப்ரீகேஜி கிட்ஸ் தான். இப்போவுமே நம்மளை விட சூப்பராக அழகாக எடுக்கிறாங்க. ஏன் வீடியோ கூட கிளியராக இருக்காதுன்னே சொல்லிக்கலாம். அவ்வளோ அழகாக எடுத்துச்சு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. 1.5 ஹார்ஸையும் தாண்டி போயிட்டு இருந்தனால பிள்ளைங்க வந்து கண்ட்ரோலே பண்ண முடியலை. எல்லாம் பின்னாடி போய் ஓவராக விளாண்டுட்டு இருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு செக்ஷன் வரையாக இது பண்ணாங்க. பாப்பாவை நாங்கள் ப்ரீகேஜி தான் போட்டிருக்கோம். ஏன்னா 3.5 இயர்ஸ் தானே ஆகுது. ஸோ அவளை வந்துட்டு எல்லாம் அவங்க மேம் வந்துட்டு வரிசையாக போங்கன்னு தான் சொன்னாங்க. என்னமோ இவங்களுக்கு வந்து ரொம்ப நாளாக வந்தவங்க மாதிரி அவளும் பின்னாடியே போயிட்டு இருந்தா. நம்மளை திரும்பி கூட பார்க்கல. நாங்கள் தான் அவள் பின்னாடி பாப்பா பாப்பான்னு ஓடிக்கிட்டே இருந்தோம். வாசலில் இந்த ரோபோட் அதெல்லாம் வச்சுருந்தோடனே ரொம்ப குஷி. அதுக்கப்புறம் அவங்க வந்து ப்ரீகேஜி இந்த இயர் தான் லான்ச் பண்ணியிருக்கிறதுனால ஓப்பனிங் செரிமனி வேறு இருந்தது. ஸோ கிளாஸ் ரூமை திறந்தது தான் போதும், இருக்கிற ப்ரீகேஜி கிட்ஸ் அவ்வளோ வெறுக்கும், அவ்வளோ சந்தோஷம். அதுவும் ப்ளே ஏரியா பக்கத்தில் போனோன்னே கேட்கவே வேண்டாம். இதில் நம்ம அம்மா நம்மளை வீட்டுக்கு போயிட்டு வாங்கன்னுட்டா. எல்லாம் ஸ்கூலுக்கு போக தான் அழுவாங்க. இந்த அம்மா ஸ்கூலை விட்டு வரமாட்டேன்னு அழுதா.